ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். வாங்க, சூப்பரான ஹெல்தியான ஒரு நைவேத்திய பிரசாதம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இறைவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரசாதம். இன்றைக்கி ஆருத்ரா இல்லைங்களா? ஸோ இந்த ஆருத்ரா திருவாதிரை களி தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு கடாயில் ஒரு டம்ளர் நல்ல பச்சரிசியை பொரியரிசி மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. பச்சரிசி நல்லதாக வச்சுக்கோங்க. சுத்தம் பண்ணி வச்ச பச்சரிசியாக இருந்தாலும் ஓகே. இதை நல்லா வறுத்து ஆற வச்சுக்கோங்க. அதே கடாயில் ஒரு டம்ளர் அரிசினா 1/4 டம்ளர் பச்சை பயிருங்க. நம்ம பொங்கலுக்கெலாம் போடுவோம் இல்லைங்களா, பைத்தம்பருப்பு 1/4 டம்ளர். இதையும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வறுக்கிற டைம் மட்டும்தான் நமக்கு டைம். இதுவும் அப்படியே கோல்டன் ப்ரௌன் பொன் நிறமாக வர வரைக்கும் வறுத்து இந்த அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் ஒன்றா கொட்டி ஆற வைங்க. 1/4 டம்ளர் அப்படின்னா 2.5 டம்ளருக்கு தண்ணி விட்டு ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வைங்க ஃப்ரெண்ட்ஸ். 2.5 டம்ளர் தண்ணி கொதிக்கும்போது நமக்கு ஏற்ற அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். நான் ஒரு 1.5 கப் வெல்லம் போட்டேன். கொஞ்சம் இனிப்பாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு. பாகுலாம் வேண்டாம், வெல்லம் கரைஞ்சாலே போகிறோம். வெல்லம் நல்லா கரைஞ்ச உடனே இதை வடிகட்டி வச்சுக்கலாம். நம்ம அதுக்குள்ளே இது ஆறி இருக்கும். இது கூட ஒரு 3 ஏலக்காவை போட்டு, இந்த பருப்பு அரிசி வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஒரு 3-4 ஏலக்காவை போட்டு நல்லா ரவை பதத்துக்கு பொடிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே நம்ம கரைஞ்ச வெள்ளை கரைசலை வடிகட்டி திரும்ப அந்த பாத்திரத்துலேயே நல்லா கொதிக்க விடலாம். எப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக வர அளவுக்கு நம்ம அப்படியே ஊற்றி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கெட்டித்தன்மை வரும் இல்லையா, அந்தளவுக்கு. பாகுலாம் வேண்டாம். இந்த மாதிரி ரவை பதத்துக்கு உடச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி, திராட்சை, பாதாம், இது என்னெல்லாம் இருக்கோ அந்த நட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையானதை வறுத்து வச்சுக்கோங்க. அந்த நெய்யிலேயே இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா ரவை, அதையும் போட்டு நல்லா வருங்க ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் ஃப்ளேமில் வச்சே வருங்க, சிம்மில் வேணால் ஹையில் வேண்டாம். இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. கொஞ்சம் நான் கோல்டு வினர் ஆயிலும் நெய்யும் ரெண்டும் சேர்ந்து தான் நான் இதில் போட்டிருக்கேன். ஃபுல்லுமே நெய்யாக இருந்தால் பசங்களுக்கு திகட்டிடும் அப்படிங்கிறதுனால அந்த நெய் எண்ணெய் இதெல்லாம் அந்த ரவை நல்லா இழுத்துக்கும். அது வரைக்கும் நீங்கள் வறுத்தா போகிறோம். இப்போது அது அந்த சிம்மில் வச்சுட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெல்லம், அந்த கொதிக்கிற வெல்லத்தை அப்படியே அந்த தண்ணியை இதில் ஊற்றி கலருங்க. கைவிடாமல் கலருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக அந்த 2.5 டம்ளர் வெள்ளை கரைசல் இதுக்கு தாராளமாக போகிறோம். பார்த்திங்களா? கெட்டி மட்டும் ஆகாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கெட்டி ஆகாது, ஏன்னா நம்ம ரவையை நல்லா வறுத்துட்டோம். பட் வெள்ளை கலவையை அப்படியே ஊற்றுங்க கரைசலை. பாருங்கள், ஃபுல்லுமே ஊற்றிட்டேன் நான். கரெக்டாக பக்குவமாக வரும். எப்படி வருன்றதை கடைசியில் வீடியோ கடைசியில் பாருங்கள், எந்த அளவுக்கு இது பக்குவமாக ஒரு திருவாதிரை களி வந்திருக்குன்னு. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 3 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். அதுக்கு மேலாம் ஆகாது. ஏன்னா அது பொரியரிசி மாவு, பைத்தம்பருப்பு மாவு ரெண்டும் சேர்ந்து கெட்டியாக தான் ஆகும். பார்த்திங்களா எப்படி கொதிக்குது, பபுள்ஸாக வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நல்லா இப்படி கரண்டியால் கிளறி விடுங்க. களி அப்படின்னாலே எவ்வளோக்கு எவ்வளோ கிளறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. ஏன்னா அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த நெய்யும் சேர்த்து இந்த நெய்யும் சேர்ந்து நல்லா பிரிஞ்சு வரும். அதுக்காக தான் இந்த நெய் கலவை. ஸோ இந்த மாதிரி நல்லா கலரி விட்டிங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் தொடர்ந்து கலருங்க. பாருங்கள், களி வர ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா? இப்போ கடாயில் ஒட்டாமல் வருமானு கேட்காதீங்க, ஒட்ட தான் ஒட்டும். இப்போது இது ஆற உடனே கொஞ்சம் கொஞ்சமாக ஆற ஆரம்பிக்க உடனே அது அப்படியே நல்லா அல்வா பதத்துக்கு வரும். இந்த முந்திரி, திராட்சைலாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதெல்லாம் இதில் போட்டுக்கலாம். இந்த ஏலக்காய், பைத்தம்பருப்பு வாசனை, நெய் வாசனையோட சிவபெருமானுக்கு பண்ணுற ஆருத்ரா களி இது தான். பார்த்திங்களா, நல்லா வந்திருக்கு. இது எப்படி ஒட்டாமல் வருதுன்றதை இப்பயே நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நல்லா ஒரு கலரி விட்டுட்ட பிறகு சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு 2 நிமிஷம் மூடி வைங்க. ஜஸ்ட்டு 2 மினிட்ஸ் தான், அவ்வளோதாங்க. பார்த்திங்களா எப்படி வந்திருக்கு பாருங்கள். சிம்மில் வைங்க. நீங்கள் ஆஃப் பண்ணிட்டா கூட பரவாயில்ல, மூடி வைங்க. ஒரு மூடி வச்சுட்டு கலர்னிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கெட்டியாகவும் வந்துடும். இப்போது எதில் நம்ம பரிமாற போகிறோமோ, நைவேத்தியம் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தொன்னையில் போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த தொன்னை வருது இல்லைங்களா, யூஸ் அண்ட் த்ரோ தொன்னை, அந்த தொன்னையில் தான் இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன். எந்த அளவுக்கு அது ஒட்டாமல் வருதுன்னு பாருங்கள். தொன்னையில் போட்டுட்டுனா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இது அப்படியே நான் கடாயில் போடுறேன் பாருங்கள். பார்த்திங்களா, துளி கூட இல்லை பாருங்கள்.
அப்படியே அல்வா மாதிரி விழுது பார்த்தீங்களா? இதுதான் ஆருத்ரா களி. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.